இப்போ பிடிக்காதவங்கள நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா சொல்லி பிடிக்காதவங்களோட இப்போ நீங்கள் திருமண வாழ்க்கை நடத்துகிறீர்கள். இப்போ உங்கள் கணவரை உங்களுக்கு பிடிக்கல, உங்கள் அப்பா அம்மா சொல்லி தான் அவரை கல்யாணம் பண்ணி, ஆனால் அவரை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்கள் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. அதுபோல் நீங்கள் உங்கள் மனைவியை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதுபோல் உங்கள் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும். உங்கள் 2 பேர் உடம்பும் வேலை செய்யாது. ஏன்னா பிடித்தவங்க சொன்னால் தான் நம்ம ஒரு வேலையை செய்வோம், ஆர்வமாக செய்வோம். நமக்கு பிடிக்காதவங்க ஒரு வேலையை சொன்னால் நம்ம செய்யவே மாட்டோம். பிடிக்காதவங்கள பார்க்கவே நமக்கு பிடிக்காது. பிடிக்காதவங்க பேசுகிறதும் பிடிக்காது. பிடிக்காதவங்க ஒரு வேலை சொன்னால் அதை செய்கிறதுக்கு நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அது சம்பளத்துக்காக வேலை பார்க்குறோம். அங்கே கூட நமக்கு பிடிச்சவங்க ஒரு வேலையை சொன்னால் நமக்கு ஈஸியாக செய்யலாம், அது செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். ஒரு கம்பெனியில் இத்தனைக்கும் சம்பளம் தராங்க, சம்பளம் தந்தால் கூட பிடிக்காதவங்க நம்மளை வேலை வாங்கும்போது அதை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை எல்லாருமே உணர்ந்துருப்பாங்க. அதுபோல் தான் பிடிக்காத ஒருவரை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. பிடிக்காத ஒருவரை திருமணம் செய்து இந்த கற்பழிப்பெல்லாம் எப்படி இந்த உலகத்தில் நடக்கக்கூடாதோ அதுபோல் தான் பிடிக்காத ஒருவரை அந்த திருமண வாழ்க்கைங்கிறது பிடிக்காத ஒருவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. பிடிக்காத ஒருவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அது எப்படிப்பட்டதுன்னா, கற்பழிப்பெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடாதுல்ல, அது மாதிரி தான். அப்படியே ஆனால் பிடிக்காதவர்களையும் திருமணம் செஞ்சுக்கிட்டு மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. எது பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத பற்றி வித்தியாசம் தெரியல. பிடிக்காதவங்கள நாம் எதுக்கு திருமணம் செய்யக்கூடாது? அந்த மனிதர்களுடைய அந்த விதண்டாவதாக கேள்வி இருக்குல்ல, ஏன் அதை பண்ணால் என்ன, அதை பண்ணால் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இது. பிடிக்காதவங்களோட திருமணம் பண்ணிக்கக்கூடாதா, ஏன் பண்ணால் குழந்த பிறக்காதா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அது மாதிரி தான். குழந்த பிறக்கும். நீ கற்பழிப்பு ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்தி நீ கற்பழிப்பில் ஈடுபட்டால் கூட அந்த விந்து உள்ளே போச்சுன்னா குழந்த உருவாக தான் செய்யும். உனக்கு பிடிக்காமல் உன் வாயை திறந்து ஒரு உணவை உள்ளே தள்ளினா அது சீரணமாக தான் செய்யும். அதனால் இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அதாவது இந்த பிடிக்காதவங்க ஒரு வேலையை சொன்னால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. அவங்க பிடிக்காதவங்கள பார்க்குறதுக்கோ பிடிக்காதவங்ககிட்ட பேசுகிறதுக்கோ உங்களுக்கு பிடிக்காது, அப்படி தானே? அப்படி இருக்கும்போது பிடிக்காதவங்கள நீங்கள் திருமணம் செய்யும்போது அவங்களோட தான் வாழணும், ஒருவருக்கு உதவி செய்யும்போது அந்த உடம்பே என்னென்னா ஒழுங்காக வேலை செய்யுது. பிடிக்காத உங்கள் கணவன் அவர் என்ன சொன்னாலும் அவர்கிட்ட இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அவர் தான் உங்கள் கணவர், அவருக்கு தான் உரிமை இருக்குது. அவருக்கு தான் உங்களை நெருங்குவதற்கு, பேசுவதற்கு, பழகுவதற்கு, உங்களிடமிருந்து உதவியை பெறுவதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதுபோல் அவருக்கும் உங்ககிட்ட ஒரு உரிமை இருக்குது. ஆனால் 2 பேத்துக்கும் பிடிக்கலை. அந்த தாலி கட்டினாலே அந்த உரிமைங்கிறது வந்துடும். அது தாலியல்னா மோதிரம் மாற்றி இந்த சமூகம் சொல்லிடுச்சுனாலே போதும், நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னு இந்த சமூகம் சொல்லிடுச்சுனாலே, அங்கீகரித்து விட்டாலே உங்களுக்கு ஒரு கணவனிடம் இருக்கிற அத்தனை உரிமையும் அதிகாரமும் வந்துவிடும். ஒரு மனைவிகிட்ட ஒரு கணவனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதிகாரம் இருக்கோ அத்தனையும் வந்துவிடும். ஆனால் உங்கள் 2 பேத்துக்குள்ளே பிடிக்கலைங்கிறது அது மாறாது. பிடிக்காதவர்களை திருமணம் செய்து வைத்து விட்டால் பிடித்தவராக மாறிவிட முடியாது. பிடிக்காத இருவரை திருமணம் செய்து வைத்து விட்டால் வலுக்கட்டாயமாக அவர்கள் இருவரும் பிடித்தவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. ஏன்னா பிடிக்கலைங்கிறது இயற்கையானது, அதை மாற்றவே முடியாது. அதனால் நீங்கள் பிடிக்காத ஒருவரை திருமணம் செய்து கொண்டால், எப்படி நீங்கள் பிடிக்காத ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் நீங்கள் எப்படி அதை செய்ய மாட்டீங்களோ, பிடிக்காத ஒருத்தரை பார்த்து பேசுகிறது கூட நமக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது பிடிக்காத ஒருவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 பேரோட உடம்பும் ஒழுங்காக வேலை செய்யாது. அந்த 2 பேருக்கும் நோய் வரும். உங்கள் கணவன் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை மாற்ற முடியாது. அப்படின்னா உங்கள் உடம்புல நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவருடைய உடம்புலேயும் நோய் வரும். வாய்ப்பு என்ன வந்துடும். அதனால் எப்போவுமே பிடிச்சிருக்கான்னு ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் காதல் என்பது எதுக்கு தெரியுமா? நமக்கு அவரை பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணு அல்லது அந்த பையன் அவனை நமக்கு பிடிச்சிருக்கா, இவங்க கூட வாழலாமா அப்படின்னு முன்கூட்டியே வாழ்ந்து பார்க்குறதுக்கு பேர் தான் காதல். முன்கூட்டியே வாழ்ந்து பார்த்து ஒரு கணவன் மனைவியாக வாழ வேண்டும். உடலுறவுலாம் வச்சுக்கிட்டு ஒரு கணவன் மனைவி போல் வாழ்ந்து பார்த்து எல்லா வகையிலையும் இவர் எனக்கு பொருத்தமானவர் தான், இவன் எனக்கு பொருத்தமானவன் தான், அந்த பொண்ணும் இவள் எனக்கு பொருத்தமானவன் தான் என அந்த ஆணும் முடிவு செய்து அதன் பிறகு தான் கல்யாணமே பண்ணோம். அப்படி முடிவு செய்யக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் காதல் என்பது. அதனால் காதலிக்காமல் பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரியாமல் பார்த்துக்கலாம், சமாளிச்சிக்கலாம், என்ன தான் இது பார்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்தபின் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அலட்சியம். வாழ்க்கையே அலட்சியம். என்ன தான் வருது பார்க்க, ஒரு ரவுடி மாதிரி யார் என்ன கேட்பா, வருது பார்க்க, என்ன பெரிய இது பார்த்துக்கலாம் அப்படின்றாங்கள்ல, ஒரு பயம் இல்லாது, ஒரு அசட்டு தைரியம். அது கடைசியில் என்ன ஆகும், நோயில் கொண்டு விட்டுரும்.
கடைசியில் பிடிக்காதவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு கூட தெரியாது. ஏன் என்ன நீ நேசிக்க மாட்டேங்கிற, ஏன் என்கிட்ட நீ பாசமாக பேச மாட்டேன்ற, என்னை கண்டாலே ஏன் உனக்கு ஆக மாட்டேங்குது, ஏன் என்கிட்ட வந்தாலே நீ விலகி போகிற, உடலுறவுன்னா மட்டும்தான் நீ வர்ற, அது உன் வேலை முடிஞ்சால் அப்புறம் போயிடுற. இந்த மாதிரியான உறவுலாம் இந்த மாதிரியான பேச்செல்லாம் எங்கே வரும்? பிடிக்காதவங்கள பண்ணும்போது தான். பிடிக்காதவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இப்படி தான் பேசிப்பாங்க. கடைசியில் அவங்க 2 பேத்துக்குமே நோய் வந்துடும். அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். பிடிக்கலன்னா இதான் நடக்கும். அதனால் பிடிச்சவங்கள தேடிப்போ. பிடிக்காதவங்களை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறத விட பிடித்தவர்களை தேடி போனால் அந்த உடம்பு உற்சாகமாக வேலை செய்யும். ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க ஒரு வேலை சொன்னால் நம்ம உற்சாகமாக செய்வோம், சந்தோஷமாக செய்வோம். அதுபோல் இந்த உடம்பும் சந்தோஷமாக வேலை செய்யும். நீங்கள் பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற நுரையீரல், இதயம் எல்லாம் உற்சாகமாக வேலை செய்யும். நுரையீரல், கல்லீரல், இறப்பை, மலக்குடல் எல்லாம், வாய், மூளை எல்லாம் ஒழுங்காக, கண்ணு, காது எல்லாம் ஒழுங்காக சந்தோஷமாக வேலை பார்க்கும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கணும், உங்களுக்கும் அவங்கள பிடிச்சிருக்கணும், 2 பக்கமே பிடிச்சிருக்கணும். இல்லை எனக்கு என் ஒய்ஃபை பிடிச்சிருக்கு, என் ஒய்ஃபுக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கலனா அப்போது உங்கள் உடம்பு வேலை செய்யாது, அவங்க உடம்பு வேலை செய்யாது. 2 பேருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா அந்த உடம்பு உற்சாகமாக வேலை செய்யும். அந்த உடம்புனா அந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? கண், காது, மூக்கு, வாய், மூளை, நுரையீரல், கல்லீரல், கணையம், பித்தப்பை, மலக்குடல், கை, கால் எல்லாம் உற்சாகமாக வேலை பார்க்கும். உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும். பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணுறது அது ஒரு மருத்துவம். அதுவே ஒரு மருத்துவம் தான். உங்கள் நோயே வராமல் பார்த்துக்கும். பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு நோயே வராது. பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணால் நோய் வந்துடும். அப்புறம் அந்த நோயை எந்த மருந்தாலையும் காப்பாற்ற முடியாது, எந்த மருந்து கொடுத்தும் குணப்படுத்த முடியாது. அப்போ நீங்கள் திரும்ப பிடிக்காத அந்த 2 பேரும் விவாகரத்து பண்ணால் தான் நீங்கள் உங்கள் உடம்பில் உள்ள நோய் பிடிக்காதவர்களை திருமணம் செய்து கொண்டதால் உங்கள் உடம்பில் ஏற்பட்ட அந்த நோயை குணப்படுத்த முடியும். அதனால் பிடிக்காத உறவுகள் என்பதை அது ஒரு அழிவுக்கு தான் சமானம். பிடிக்காத உறவு என்பது அழிவுக்கு தான் அது வழிவகுக்கும்.